டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்று விஜய் அவர்கள் தாவேகா சார்பில் முதல் ஒரு போராட்டம் நடத்துகிறாரு. அந்த முதல் போராட்டத்திலே வரிக்கு வரி பொய் பேசி வச்சுருக்காரு. அவர் பேசினதில் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய் தான். அதாவது நடக்காத நடந்ததாக சொல்கிறாரு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேற்று சென்னையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார். எது கண்டுச்சுன்னா லாக்அப் டெத் அஜித்குமார் அவர்களோட மரணத்தை கண்டித்து ஒரு போராட்டம் பண்ணுற போராட்டத்தில் ஒரு நேர்மை இருக்கணும். ஸோ அது அவர்கிட்ட சுத்தமாகவே இல்லை. பேசுகிற விஷயத்திலேயே ஒரு தலைவனுக்கு அழகுனா நேர்மையாக உண்மையை தான் பேசணும். ஆனால் அவர் சவுக்கு சங்கர் மாதிரியும் சீமான் மாதிரியும் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் பேசி வச்சுருக்காரு. அவர் பேசுனதில் எதுவுமே உண்மை இல்லைங்கிறது தான் ஃபேக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அஜித்குமார் அவர்களோட மரணத்துக்கு சாரின்னு கேட்குறீங்க. 24 பேர் இந்த ஆட்சியில் 4 வருஷத்தில் லாக்அப் டெத் ஆகிருக்குது. 24 குடும்பத்துக்கிட்டே சாரின்னு கேட்பீங்களா அப்படின்றாரு. முதல்ல 24ங்கிற நம்பரே உண்மை கிடையாது. இந்த 24ங்கிற நம்பரை இவர் எப்படி சொல்கிறாருன்னா, அஜித்குமாரோட வழக்கில் வாதாடினாங்கள லாயர்ஸ் 3 பேர், அரங்கசாமி, அப்புறம் அதிமுகவோட மாரிஸ்குமார், அப்புறம் இன்னொருவர், மொத்தம் 3 பேர் அந்த வழக்கில் ஆஜராகி மொத்தம் 24 லாக்அப் டெத் இந்த ஆட்சியில் ஆயிருக்குன்னு ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அதைய வச்சு ஜட்ஜ் என்ன கேட்டிருக்காருன்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. மற்றபடி காவல்துறை கொடுத்த அறிக்கையிலையோ திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்விக்கோ எந்த பதிலும் ரெக்கார்ட்ஸுமே இல்லை. அப்போ 24ங்கிற நம்பரே பொய். ஸோ இருந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு இதையை வச்சு எந்த ஆதாரமும் இல்லாமல் விஜய் அவர்கள் 24 லாக்அப் டெத்துங்கிறாரு. ஸோ இது முதல் பொய். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கில் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினது தமிழ்நாடு காவல்துறைக்கு அவமானம் அப்படின்னு இப்போ இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. ஆனால் எப்பயுமே அப்படி சொல்லவே கிடையாது. இந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு தான் அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதே மாதிரி இன்றைக்கும் அஜித்குமார் வழக்கில் என்னென்னா, கோர்ட்டு சிபிசிஐடிக்கு மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் வேண்டாம், சிபிசிஐடிக்கு மாற்றினாலும் தமிழக போலீஸ் தான் விசாரிக்கும், அதனால் நாங்கள் தமிழ்நாடு போலீஸை காப்பாற்றுற மாதிரி இருக்கும், ஸோ அது தப்பு, அதனால் சிபிஐக்கே மாற்றுறேன்னு சொல்லி டைரெக்டாக சிபிஐக்கே மாற்றிட்டாரு. ஸோ விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை ஃபேக்ட் செக் பண்ணிட்டு தான் பேசணும். ஏன்னா அவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார், ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ பொறுப்பே மறந்து வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் உளறி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்லவும் கிடையாது. இன்றைக்கி கோர்ட்டு சொன்னோன்னே டக்குன்னு சிபிசிஐடிக்கு மாற்றாமல் சிபிஐக்கே நேரடியாக மாற்றிட்டாப்புல. சிபிஐக்கே நேரடியாக மாற்றுறது மூலமாக என்னென்னா, கோர்ட்டோட கண் முன்னால் தான் இந்த விசாரணை, சிபிஐ விசாரணை நடக்குங்கிறது எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்கள் வாய்க்கு வாய் வரிக்கு வரி பொய் பேசி வச்சுருக்காரு. விஜய் அவர்கள் 24ன்னு ஒரு நம்பரை சொல்கிறாரு. விஜய் அவர்களுக்கு பேசின ஆதவர்ஜுனா 31ன்னு ஒரு நம்பர் சொல்கிறாரு. 31 பேர் இறந்துருக்காங்கிறாரு. ஸோ இதில் எது உண்மை எது பொய்ன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியல. ஆனால் விஜய் அவர்கள் பேசினது அத்தனையுமே பொய். ஆனால் நேற்று இதை விட பல சம்பவங்கள் நடந்திருக்குது. இதையும் கேட்கணும். என்னென்னா, இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அன்னைக்கு சிபிஐக்கு மாற்றினது அசிங்கம்னு சொன்னீங்க, இன்றைக்கி சிபிஐக்கு மாற்றிருக்கீங்க, அந்த சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பிடியில் தான் இருக்குது, அதுக்கு பின்னாடி நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னோம். சிபிஐக்கு மாற்ற சொல்லி அன்றைக்கே சொன்னார். இன்றைக்கும் தமிழக காவல்துறையை காப்பாற்றுற மாதிரி இருக்க வேண்டாங்கிறதுக்காக சிபிஐக்கு டைரெக்டாக மாற்றிட்டாரு. ஸோ யார் ஒன்றிய அரசுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறதுன்னு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. இப்போ இவ்வளோ பேசுகிறாரு பார்த்தீங்களா. 4 நாளைக்கு முன்னாடி கடலூரில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. முழுக்க ரயில்வே நிர்வாகத்து மேலே தான் தப்பு. ஸோ அந்த தப்பை விஜய் அவர்கள் கண்டிக்கவே இல்லை. ரயில்வே நிர்வாகமானது பொய் சொல்லுது. என்னன்னா, அந்த வேன் ஓட்டிட்டு வந்தார் பார்த்தீங்களா டிரைவர், அவர் தான் கதவை தரேன்னு சொன்னார், கட்டாயப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பேசுகிறாரு. எந்த இடத்துலையுமே ரோட்டில் ரயில்வே ட்ராக் போடுறதுனா அங்கே யார் சொன்னாலும் ட்ரெயின் பாஸ் ஆகிற வரைக்கும் கேட் கீப்பர் அதை திறக்கவே மாட்டாங்க. பின்னாடி தான் தெரிஞ்சது கேட் கீப்பர் தூங்கி இருக்கிறாரு, அவருக்கு ஒழுங்காக தமிழ் கூட தெரியாது, ஒரு ஹிந்திக்காரரை கொண்டு நாங்கள் பேசி போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்குது. அப்போ ரயில்வே நிர்வாகத்தை கண்டிக்காமல், ரயில்வே நிர்வாகம் ஒன்றிய அரசு கீழே வருது, அந்த ஒன்றிய அரசை கண்டிக்காமல் அதைய நைஸாக நழுவ விட்டுட்டு இங்கே மட்டும் பேசுகிறார் விஜய். அவரோட வாதத்தில் எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகமான விஷயத்தில் விஜய் அவர்கள் அந்தளவுக்கு பொங்குனார். ஆனால் அண்ணா பல்கலைக்கழகமான விஷயம் எந்த வகையிலையும் டிலே பண்ணாமல் உரிய வகையில் விசாரித்து ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஞானசேகரனை உள்ள தளிச்சு இந்த மாநில அரசு. ஆனால் ஐஐடி பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு இதே மாதிரி பாலியல் தொல்லை நேர்ந்திருக்குது. அங்கே விஜய் அவர்கள் எதுவும் பேசலை. ஏன்னா ஐஐடி ஒன்றிய அரசு கீழே வருது. அங்கே ஒன்றிய அரசை பார்த்து பயந்துருக்காரு விஜய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
ஸோ இப்படியெல்லாம் அவர் மேலே குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு அவர் வந்து அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் ஒன்றிய அரசு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கூச்சநாச்சமே இல்லாமல் கேட்குறாரு விஜய் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் நேற்று விஜய் அவர்களோட ரசிகர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, எந்த வகையிலையும் ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் சுய ஒழுக்கமே இல்லாமல் அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காமல் சில வேலைகளை செஞ்சு வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சி சார்பில் சிங்கார சென்னை திட்டத்தில் ரோட்டுக்கு சைடில் ஒரு கம்பி வேலி போட்டு அதுக்குள்ளே செடி வளர்த்துவாங்க. ஸோ இவங்க கூட்டத்துக்கு வந்தது இல்லாமல் அந்த ஓரமாக இருக்க செடியெல்லாம் உடச்சி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுபோக அங்கங்கே தாவேக்கா கொடி குத்திருப்பாங்கல்ல, கொடியை கழட்டி ரோட்டில் வீசிட்டு அந்த பைப் கம்பியை திருடிட்டு போன காட்சிகள்லாம் வெளியாகிருக்குது. ஸோ கூட்டத்துக்கு வந்தவங்க கண்டிப்பாக சுய ஒழுக்கமே இல்லாமல் ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் நடந்திருக்கிறாங்க தாவேக்காலங்கிறதும் இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது தெரியுது. ஸோ இவர் வந்து லாக்அப் டெத் வந்து எப்பவுமே நடக்கக்கூடாது, அது போலீஸ் காவல்துறையோட அதிகாரத்தை முழுமையாக காட்டுறோங்கிற விதத்தில் அப்பாவி மக்கள் மேலே அந்த காவல்துறையோட அடக்குமுறை பாயுது. இது வந்து எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையோட போலீஸ் பாடிங்கிறது ஒரு சில விஷயத்தில் ஒரே மாதிரி செயல்படும். இருந்தாலும் திமுக ஆட்சியில் ஒரு சில கட்டுக்கோப்பான விஷயத்த காவல்துறை மேலே வச்சுருப்பாங்க. இதே ஜெயலலிதா அவர்களோட அரசுனா காவல்துறை கட்டுக்கடங்காமல் நடக்குங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட லாக்அப் டெத்து ஜெயலலிதா பீரியடில் நடந்திருக்குது. ஆனால் ஒரு வழக்கை எடுக்க வைக்கணும்னா அதுக்கு பெரிய போராட்டம் நடத்தணும் ஜெயலலிதா பீரியடில். ஆனால் இந்த அரசில் எந்த மாதிரி ஒரு பெரிய அழுத்தமும் இல்லாமல் அடுத்த நாளே குற்றவாளிகளை கைது செஞ்சு அரசானது உள்ளே போட்டிருக்கு. இதுவே ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கில் எடுத்துக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்கை எடுத்து உள்ளே போடுறது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் பண்ணார். என்ன சொன்னார்னா, காவல்துறையை காப்பாற்றும் விதமாக அவங்க மூச்சு திணறல் இறந்து போயிட்டாங்கன்னு காவல்துறை எழுதி கொடுத்த அறிக்கையை படித்தார். இந்த மாதிரி பல விஷயத்தை சொல்லிட்டு கடைசியில் அழுத்தம் ஜாஸ்தியானோன்னு அவர் அவங்கள கைது செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிமுக பீரியடில் நடந்திருக்குது. ஸோ லாக்அப் டெத்னா எங்கே நடக்குதோ அந்த இதுலேயும் கண்டிக்கணும். ஆனால் இவர் குறிப்பிட்ட ஒரு ஆட்சியில் நடக்கிற லாக்அப் டெத்தை மட்டும் பேசுகிறாருன்னா இவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. இவர் என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க திமுகவுக்கு எதிரான விஷயத்தை மட்டும்தான் பேசிட்டு போயிருக்காரே தவிர மற்றபடி உண்மையாக நடந்த லாக்அப் டெத்துகள் ஒன்றிய அரசு எதுக்க வேண்டிய இடத்துல எதுக்காம விட்டது, இந்த மாதிரி பல விஷயங்களில் இவர் இரட்டை வேடம் போடுறாரு. ஒன்றிய அரசுக்கு உண்மையாகவே பயப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் தான். ஏன்னா இவர் பல படத்தில் பிஜேபிக்கு எதிராக சில வசனங்கள்லாம் பேசணுன்னு 2020 இவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரைடு விடுறாங்க. இவரை தோல் மேலே கையில் போட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனதெல்லாம் பார்த்துருப்போம் ஷூட்டிங்லேருந்து. ஸோ அதுக்கு பிறகு வந்த ஒரு படம் தான் பீஸ்ட்டு. அதில் எந்த அளவுக்கு இஸ்லாமிய வெறுப்போட இவர் படம் எடுத்திருப்பார் அப்படிங்கிறத அந்த படத்தை அறிஞ்சு பார்த்தாங்கன்னா நல்லா தெரியும். அரசியல் தெரிஞ்சவங்க அந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பழைய அர்ஜுன் படம், விஜயகாந்த் படம் மாதிரி இருக்குது, இது அப்பட்டமாக இஸ்லாமிய வெறுப்பை பேசுது அப்படின்னு. அப்போது விஜய் அவர்கள் ஒரு அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். ஸோ விஜய் அவர்கள் தான் உண்மையாலே பயந்துக்கிறார் ஒன்றிய அரசுக்கு. நீங்கள் பயந்துட்டு நீங்கள் ஏன் விஜய் சார் அடுத்தவங்களை வந்து பயந்துட்டீங்களான்னு கேட்குறீங்க. எங்கே ஒன்றிய அரசு எதிர்த்து இந்த கடலூர் ரயில்வே விஷயத்தை எதிர்த்து பேசுங்க பார்ப்போம், ஐஐடியோட விஷயத்தை எடுத்து பேசுங்க பார்ப்போம். எதையும் பேச மாட்டாங்க. இவர் எங்கே பேசுவாருன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசுக்கு எதிரான ஏதோ ஒரு விஷயம் கிடச்சுன்னா அங்கே வந்து கத்துவார். ஒன்றிய அரசுக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் அங்கே மௌனிச்சிருப்பார், வாயவே திறக்க மாட்டாருங்கிறது உண்மை. இவரோட கட்சியை 2024 பிப்ரவரியிலே பதிவு பண்ணிட்டார். ஏன் இவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டி போடல? அது மட்டும் இல்லாமல் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் எவ்வளோ முக்கியமான எலெக்ஷன். பிஜேபி திரும்பி ஜெயிச்சதுன்னா நாட்டில் சட்டம், அரசியலமைப்பு சட்டமே மாற்றப்படலாம்ங்கிறதுல இருந்துச்சு. இதுக்கப்புறம் தேர்தலே நடக்காது அப்படிங்கிற மாதிரி விதியெல்லாம் எல்லாரும் அரசியல் தெரிஞ்ச நபர்கள் பேசினாங்க. ஸோ அந்த தேர்தலில் போட்டியிடாட்டியும் பரவாயில்ல, எங்கள் கொள்கை எதிரி பிஜேபி அப்படிங்கிறாரில்ல, அந்த பிஜேபி எதிர்த்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? இல்லை இவருக்கு தான் தென் மாநிலங்களில் வந்து கேரளா மற்றும் பெங்களூரில் கர்நாடகா தலைநகர் பெங்களூர், அது போக ஆந்திரா, இந்த இடத்துல எல்லாம் ரசிகர் பட்டாளங்க இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் போய் பிஜேபிக்கு எதிராக ஏதாவது பிரச்சாரம் பண்ணாரா? எதுவுமே இல்லை, அமைதியாக இருந்தார். மாநில தேர்தல்னு வந்து மாநில அரசுக்கு எதிராக பேசுறாரு. அப்போ என்னன்னா, விஜயோடது வந்து வாதம் வந்து பச்சை அயோக்கியத்தனம். அவர் ஒரு சார்பாக பேசுகிறாரு, அவர் ஒரு பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ விஜய் அவர்களை எல்லாம் நம்பி விஜய் தான் நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு விடிவெள்ளியாக இருப்பாருன்னு நினச்சி போகிறதுங்கிறது எப்படின்னா, சக்திமான் ஒரு சீரியல் ஓடும் அந்த காலத்தில், சக்திமான் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து குழந்தையை குதிப்பாங்க, அந்த மாதிரியான விஷயம் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ விஜய் அவர்கள் வந்தார்னா விஜய் அவர்கள்ட்ட கேளுங்க, விஜய் அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஆல்ரெடி டெவலப் ஆகிருக்குது, டெவலப் ஆனது நீங்கள் என்ன விஜய் வந்து டெவலப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது விஜய் அவர்கள்ட்ட கேளுங்க. விஜய் அவர்கள்ட்ட என்ன திட்டம் இருக்குன்னு கேளுங்க. ஸோ திராவிட இயக்கம் என்னென்ன செஞ்சுருக்குதுன்னு
இருக்குதுன்னு விஜய் அவர்கள்ட்ட கேளுங்க. இது மட்டும் இல்லாமல் கொள்கை தலைவர் பெரியார் அப்படிங்கிறார்ல விஜய், அப்போ அந்த பெரியாரை இந்த சீமான்கிறவன் வந்து ஒரு காலத்தில் அசிங்கமாக பேசினான். ஸோ அந்த சீமானுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசலை. அந்த அளவுக்கு சீமானை பார்த்து பயந்தாரான்னு தெரில. ஸோ சீமான் அப்படி பேசினான்னா அது ஒன்றிய அரசோட அஜெண்டா தான். ஸோ சீமானை நம்ம திருப்பி பேசினோம்னா நம்மளுக்கு ரைடு வந்துடும் அப்படிங்கிற பயத்தினால சும்மா இருந்தாரா விஜய் அவர்கள்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ விஜய் அவர்கள் போடுறது அத்தனையுமே வேஷம்தான். விஜய் அவர்கள் நம்புறதெல்லாம் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் எந்த விதத்துலையும் உண்மையாக இல்லை. இவரும் எம்ஜிஆர் அவர்களைப் போல ரைடுக்கு பயந்து தான் கட்சி தொடங்கினார் அப்படிங்கிறதுல எந்த வகையில் மாற்றம் இல்லை. ஏன்னா இவர் ரைடு பண்ண அதிகாரி தான் அருண்ராஜ். அவர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு விஜய் அவர்கள் கட்சியில் சேர்ந்திருக்காரு. அவர் எப்படிப்பட்ட நபர்னா, அவர் பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு பல வெப்சைட்டில். அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது, ஒன்றியத்துக்கு தான் அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் என்னென்னு சொல்லுதோ அதைய முன்மொழிஞ்சிருக்கிறார் இந்த அருண்ராஜ். அந்த அருண்ராஜை கட்சியில் சேர்த்தி முக்கிய பதவியெல்லாம் கொடுத்துருக்கிறார் விஜய். அப்போ விஜய் எந்த அளவுக்கு பெரியார கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கே விட்டுறேன். ஸோ விஜய் அவர்கள் நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நேயராகி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க.